ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். நேபாள் பனித்தளத்துல குஷ்மக்கார் என்ற பகுதியிலிருந்து இந்த வீடியோவை உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்பதாக இருக்கிற நீங்கள் அந்த இயற்கையை நீங்கள் பார்க்கும்போது பனி நிறைந்த பகுதியா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் வேதத்துல இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறார். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மணலுவான், லீபனோடை போல் வேரூன்றி நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் இஸ்ரவேலா இருக்கும் போது ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக ஆண்டவருடைய ஜனங்களா இருக்கும் போது அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பனியை போல ஆசீர்வாதத்தை போல அவர்களுக்கு இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, லீலி புஷ்பத்தை போல நம் மலர்ந்து சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருப்போம். அது மாத்திரமல்ல, இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது, லீபனோனை போல் வேரூன்றி நிற்போம். லீபனோன் வேரூன்றி நிற்கிறதாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நாமும் கூட இந்த உலகத்துல நமக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் வேரூன்றி சந்தோஷமாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த 3 வாக்கு தத்தங்களை அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் கூட ஆண்டவருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். அது மாத்திரமல்ல, மலர்ந்து இருப்போம். வேரூன்றி நிற்க தேவன் உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஒரு நிமிடமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலுக்கு நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களா இருக்கிற பிள்ளைகளுக்கு, உம்முடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவீராக. என்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதை கொடுத்து அவர்கள் மலர்ந்திருக்க, சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. வேரூன்றி இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து அவர்களை ஆசீர்வதிங்க, சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென்.